தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர் ச. கருப்பையா இணைந்திருக்கிறார். அவரோடு சமீபத்திய கரூர் பெருந்துயரம் உள்ளிட்ட சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த நிறைய விஷயங்கள் நம்ம அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா. நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல கரூரில் அரங்கேறிய பெருந்துயரம் 41 உயிர்களை பலிவாங்கி இருக்கிறது. 110க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். அந்த சோகம் மறைவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ என தெரியவில்லை. ஆனால் அதற்குள்ளாக எல்லாவற்றிலும் அரசியல் செய்யும் கட்சிகள் தொடர்ச்சியாக அரசியல் செய்து வருவதை நம்ம பார்க்குறோம். அது அப்படியான விமர்சனங்கள் தொடர்கிறது. அரசாங்கம் தரப்பு நிறைய நடவடிக்கை, நீதிமன்றம் தரப்பு நடவடிக்கை எடுத்திருக்கு. இப்படி நிறையா நடவடிக்கைகளை நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் சில கேள்விகள், சில குற்றச்சாட்டுகள் அந்த பெரும் துயரம் மீது தொடர்ந்து வருவதை நம்ம பார்க்குறோம். விமர்சனங்களாகவும் குற்றச்சாட்டுகளாகவும் கருத்துக்களாகவும் தொடர்ந்து களத்தில் இருப்பதை நம்ம பார்க்குறோம். எப்படி சார் பார்க்குறீங்க அந்த சம்பவத்தை? நாங்கள் தலித் விடுதலை இயக்கம் மேற்கொண்ட கள ஆய்வுகள், ஊடகங்கள் வாயிலாக திரட்டிய செய்திகள், மூன்றாவது பத்திரிகைத்துறை நண்பர்களோடு விவாதித்த விஷயங்கள், இந்த அடிப்படையில் 3 விஷயங்களை நாங்கள் நேற்றைய கூட கரூரில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பகிரங்கமாக பேசியிருக்கிறோம். சில ஊடகங்களில் செய்தியாகவும் வந்தது. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த அந்த மக்கள் சந்திப்பு பரப்புரையில் விஜய் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக அரசு சொல்லுவது 10,000 பேர் அனுமதி கேட்டபோது இவர்கள் சொல்லியதாக அரசு சொல்லுகின்ற கருத்து. ஆனால் காவல்துறையுடைய அறிக்கையின் அடிப்படையில் பார்த்தோம்னா 27,000 பேருங்கிறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் அதுவல்ல. ஏறக்குறைய 1,00,000 பேர் திரண்டிருக்கிறாங்க. அதான் உண்மை. இது உங்களுடைய கள ஆய்வில் தெரிய வரக்கூடிய தகவல் விஷயங்கள். முன்ன பின்ன இருக்கலாம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் 67 என்பது உறுதியாக இல்லை. 60,000க்கு மேலே தான். ஓகே, மேலே தான் 1,00,000 பேர். அதிகபட்சம் 1,00,000, குறைஞ்சபட்சம் 60,000. அந்த கிரவுண்டு பகுதி, அந்த வேலுச்சாமிபுரத்தில் மட்டுமே 40,000-50,000 பேர் கூடியிருக்கிறாங்க. இது இல்லாமல் சம்பவம் நடைபெற்ற இடத்துல மட்டும் 40,000-50,000 பேர் 50,000 பேர் கூடியிருக்கிறாங்க. மூன்றாவது, பலர் தொலைக்காட்சியில் முன்னுக்கு பின் முரணாக செய்திகளையும் சொல்கிறாங்க. ஒரு சிலர் விஜய்க்கு ஆதரவாக சொல்கிறாங்க, ஒரு சிலர் விஜய் எதிர்த்தும் பேசுகிறாங்க. மாநில அரசுக்கு ஆதரவாகவும் சொல்கிறாங்க, மாநில அரசு எதிர்த்தும் பேசுகிறாங்க. இந்த போங்கு தான் இன்றைக்கி அங்கே போயிட்டுருக்கு. இந்த சூழலில் திடீர்னு தமிழக முதலமைச்சர் இரவோடு இரவாக கரூர் வருகிறார். வரவேற்கத்தக்க விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். உடனடியாக 37 நபர்கள் அன்று இரவே பிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது. மூன்றாவது, அனைத்து அமைச்சர்களும் அங்கு குவிகிறார்கள். இந்த பின்னணி அன்று இரவே தனிநபர் கமிஷன், முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைக்கப்படுது. இப்படி பல்வேறு விஷயங்களை மாநில அரசு தொடர்ச்சி அப்படியே அடுக்கிக்கிட்டே போகுது. இவ்வளவு அவசரமாக ஏன் இவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்றும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி, குறிப்பாக எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அதில் 3 கேள்விகளில் ஒன்றும், இந்த சம்பவம் ஒரு திட்டமிட்ட ஒரு படுகொலை சம்பவமாக தான் என்னால் பார்க்க முடியும். படுகொலைன்னு சொல்கிறீங்க? படுகொலை என்ன சொல்லணும், என்னால் சொல்ல முடியும். காரணம் ஏன்னா, காவல்துறை அறிக்கையிலே சொல்கிறாங்க, நாங்கள் 500 போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தோம். ஆனால் கள நிலவரம் அது தலைகீழாக இருக்குது. அதிகபட்சம் 1,00,000, குறைஞ்சபட்சம் 60,000 பேருங்கிறது. இப்போ போதிய காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலங்கிறத முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவதாக, அந்த பகுதி எனக்கு ஒரு சின்ன கேள்வி சார். 10,000 பேர் வருவதாக அனுமதி கேட்டபோது அந்த அடிப்படையில் தான் அந்த 500 பேர் அப்படின்றது, 10,000 பேர் 500 பேர் சரிதானே? இப்போ களத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் 60,000, 1,00,000 அப்படின்லாம் வரக்கூடிய தகவல் அடிப்படையில் நீங்கள் சொல்லும்போது, முதல் அனுமதி கேட்டபோது அந்த போலீஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்றது அது சரிதானே? இல்லை, இப்போ எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சிகளும்
சரியான புள்ளி விவரத்தை காவல்துறை கொடுக்கறது இல்லை, முன்ன பின்ன இருக்கும். முன்னப்பணை ஆனா இது பெரிய இல்லை. அதுதான் ஏறுமுகமா இருக்கே சார். அது என்னக்கன்னா, இதுவரைக்கும் விஜய் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் நம்ம ஒப்பிட வேண்டியது இருக்கு. எல்லா நிகழ்வுகளிலும் அதிகமான மக்கள் தொகை தான் கூடியிருக்கிறாங்க, குறைஞ்சபட்ச மக்கள் தொகையெல்லாம் கூடலைங்கிறது தான் வரலாறு. அது உண்மைங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஸோ காவல்துறை அது மீளாய்வு செஞ்சுருக்கணும். ஆமாம், உளவுத்துறையும் காவல்துறையும் இதில் சிறப்பு கவனம் செலுத்தியிருக்கணும். ஏன்னா உளவுத்துறை இருக்காங்க, ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் எவ்வளோ பேர் கூட்டம் வராங்கங்கிறது உளவுத்துறைக்கு தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் அதை பார்த்துருக்கணும், மறுசீரமைப்பு செஞ்சுருக்கணும், கவனம் செலுத்தியிருக்கணும். அதேமாதிரி மாவட்ட ஆட்சியர் இந்த இடம் போதுமானதா இல்லை வெளியில் கரூர் அவுட்டரில் கொடுக்குறதா அப்படிங்கிறத மாவட்ட காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் விவாதித்து ஒரு இறுதி முடிவு எடுத்திருக்கணும். ரெண்டுமே நடக்கலை. ஸோ மாவட்ட நிர்வாகம் ஏன் நடக்கலை சார்? அவங்களோட மெத்தனை போக்கு என்ன, அதாவது இது அரசியல் தலையீடு இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் எங்களை பொறுத்தவரை அரசியல் தலையீடு கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா அங்கே ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் கரூரில். அவரை மீறி மாவட்ட ஆட்சித்தலைவரோ மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோ எந்த அணு அளவும் செயல்படுத்த முடியாது. அப்படிங்கிறப்போ அவருடைய நேரடி பார்வையில் தான் இந்த நிகழ்வு திட்டமிடப்பட்டிருக்கும். ஆகையினால தான் காவல்துறையும் வருவாய்த்துறையும் இதில் மெத்தனம் காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. ஆகையினால நான் என்ன சொல்கிறோம்னா, மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரையும் இந்த சமூக நீதி காவலர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பணி நீக்கம் செஞ்சிருக்கணும். செய்யலை. அவங்கள பணி நீக்கம் செய்யாமல் அவர்களே அதை கண்காணிப்பு என்பது ஒரு உண்மைக்கு புறனான விஷயங்களை கட்டமைக்கக்கூடிய அல்லது உண்மையை மறைக்கக்கூடிய செயல்பாடுகள் தான். இப்போ கருப்பையா சொல்வதை ஒரு நபர் ஆணையமோ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவோ கோடிட்டு காட்டுமே ஆனால் அந்த நடவடிக்கை பாயும் அல்லவா காவல் கண்காணிப்பாளர் மீதும் ஆட்சியர் மீதும். அது பின்னாடி வருவோம். இது ஏன்னா ஒரு பார்வை. ஏன்னா ரெண்டாவது பார்வை நீங்கள் சொன்ன அந்த ஒரு நபர் கமிஷன், இப்போ அருணா ஜெகதீஷனுடைய கமிஷன், அவங்க நேர்மையானவங்க நல்லவங்க எல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம், பாராட்டுதலுக்குரியது. ஏன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் அதிமுக ஆட்சி காலம் அப்போ அவங்க கமிஷன் தலைவராக நியமிக்கப்படுறாங்க. ஆனால் அவங்க அறிக்கை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம். நேர்மையான அறிக்கை கொடுத்தாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அடிமட்ட அதிகாரி வரைக்கும் அவங்க கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க. அவங்க பரிந்துரையில் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கா? எடுக்கலை. சரி, அரசு தான் நடவடிக்கை எடுக்கலை. அறிக்கை கொடுத்த அந்த முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீஷன் அதை குறித்து எங்கேயாவது பேசியிருக்காங்களா? இல்லை. இல்லை நீதிமன்றத்தை நாடி இருக்காங்களா? இல்லை. அப்படிங்கிறப்ப மீண்டும் அருணா ஜெகதீஷனுடைய தலைமையில் ஒரு நபர் கமிஷன் என்பது எதை வெளிப்படுத்த போகுது? ஆளுங்கட்சிக்கு அவங்க சாதரவாக அறிக்கை எழுத போகிறாங்களா இல்லை உண்மையை கொண்டு வர போகிறாங்களா? சரி, உண்மையை கொண்டு வந்தாலும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் அவங்க சொன்ன உண்மை என்னாச்சு? அதே என்ன கரூரில் நடக்க போகுது? இப்போ அறிக்கைக்கு முன்பாகவே அதை நம்ம உள்நோக்கம் கற்பிப்பது சரியாகுமா கருப்பையா? அறிக்கைக்கு முன்னால் நாம் உள்நோக்கம் கற்பிக்கல, அந்த சந்தேகங்களை முன்வைக்கிறோம். சந்தேகம் என்பது இயற்கை. ஏன்னா இப்போ இதெல்லாம் அவங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டா தான் பண்ண முடியும். ஏன் நாங்கள் எங்களுடைய வாதமே இந்த ஒரு நபர் தனிநபர் கமிஷன் அறிக்கையை ரத்து பண்ணணுங்கிறதான். தலித் விடுதலை இயக்கம் ரொம்ப தெளிவாக முன்வைக்கிறோம். ரத்து செஞ்சு விட்டு பிற மாநிலங்களைச் சேர்ந்த முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய குழு அமைக்கணும். அந்த குழு விசாரிக்கட்டும். இப்போ சிபிஐ விசாரணைக்கு போட்டால் பாஜக ஆர்எஸ்எஸ் பாஜக நெருக்கடி கொடுக்குது, மத்திய அரசு நெருக்கடி கொடுக்குது நம்ம சொல்கிறோம். எல்லா ஊடகங்களும் பேசுகிறாங்க. பலர் வரிஞ்சு கட்டிக்கிட்டு திராவிட மாடலுக்கு ஆதரவாளர்களாக வரிஞ்சு கட்டி பேசுகிறாங்க. சரி, அதை விட்டுருவோம். சிபிஐ என்கொயரியே வேணாம். ஏன் நீங்கள் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழு அடங்கிய குழு விசாரணை போடக்கூடாது? மீண்டும் மீண்டும் ஏன் அருணா ஜெகதீஷன் ஒரு நபர் தனிநபர் கமிஷனே போடணும் அப்படிங்கிற எங்களுடைய வாதம். அதனால தான் சொல்கிறோம், அருணா ஜெகதீஷன் கமிஷன் ரத்து செய்துவிட்டு பிற மாநிலங்களைச் சேர்ந்த முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி அடங்கிய குழு, அதில் ஒருத்தராக இருக்கக்கூடாது, 2 பெண்கள் இருக்கணும், 3 ஆண்கள் இருக்கணும். இவர் அடங்கிய குழு ஒரு விசாரணை நடத்தி அறிக்கையை கொடுத்து அந்த அறிக்கையின் வழி நடவடிக்கை எடுத்தால் சரியானதாக இருக்கும். அப்படிங்கிற நீதிமன்றத்தோட உத்தரவு சிறப்பு புலனாய்வு குழுவும் களத்தில் இருக்கே சார்.
இல்லை அதுதான் அது மூணாவது விஷயத்துக்காக நான் வரேன். இப்போ ரெண்டாவது விஷயம் வந்து தனிநபர் கமிஷன். இப்போ உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு அஸ்ரா கமிஷனை வந்து உத்தரவு போட்டிருக்கு. அப்போ அஸ்ரா கமிஷன் உத்தரவுக்கும் அருணா ஜெகதீஷ் உத்தரவுக்கும் என்ன பெரிய முரண்பாடு வரப்போகுது? இவரும் ஆளுங்கட்சி ஆதரவு சார்ந்தவர் தான். இவர் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு அறிக்கை கொடுத்துருவாங்களா ஒரு நம்பர் கமிஷன், அஸ்ரா கமிஷன்? தெரியாதே. அப்போ முழுக்க உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது, மாநில அரசு ஒரு உத்தரவு போடுது. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது? அப்போ தெளிவான வெளிப்படையான அந்த விபத்தோட தீவிரத்தை காட்டுறதா நீங்கள் புரிஞ்சுக்கூடாதா? இல்லை, விபத்தோட தீவிரத்தை காட்டுவதுன்னா அதுக்கு நேர்மையான வெளிப்படையான கமிஷனாக இருக்கணும். அது உங்களுடைய விமர்சனம், உங்களுடைய கருத்து சார். ஆமா, நிச்சயமா டிக்ளேர் பண்ண முடியாதுல்ல. இல்ல, நீங்க ஒரு சில விஷயங்களோட இதை விமர்சனம் வைக்கிறீங்க, விமர்சனம் வைக்கலாம். நம்ம உள்நோக்கம் விமர்சனம் ஏன் வைக்கிறோம்னா கடந்த கால அவங்க நடவடிக்கை இருக்கு. சரி, ஆமா. இப்போ கடந்த கால நடவடிக்கைகளை தான் நாங்கள் திரும்ப வந்து கோடிட்டு காட்ட வேண்டியது இருக்கு. இப்போ கடந்த கால நடவடிக்கை இல்லைன்னா நம்ம அருணா ஜெகதீஷ் அம்மா வந்து நீங்க வந்து தனிநபர் கமிஷன் ரத்து பண்ண சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, தேவை. அது போல இதுவும் இருந்து விடுமோ அப்படின்னு நம்ம சொல்றது சரியான்னு கேட்கிறேன். அறிக்கைக்கு அப்புறம் நடவடிக்கை எடுப்பதற்கு அப்புறம் தான் நம்ம பேசணும். இல்ல, ஏற்கனவே கொடுத்த அறிக்கை நடவடிக்கை எடுக்கல, அதனால் இதுவும் எடுக்காமல் விட்டு விடுவார்களோ என்ற வாதம் சரியான்னு கேட்கிறேன். அதைத்தான் நாங்க வைக்கிறோம். அதுதான் நடக்கும்னு சொல்றோம். ஏன்னா அது நடக்காதுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லையே. இப்ப நடக்காதுங்கிறது என்ன உத்தரவாதம் இருந்திருக்கு? இதுவரைக்கும் எத்தனை தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க? எந்த தனிநபர் கமிஷனுடைய அறிக்கை இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு? எந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கங்க. ஒரு தனிநபர் அறிக்கை கமிஷனுடைய அறிக்கையை முறையாக நடைமுறைப்படுத்திட்டோம்னு தமிழ்நாடு அரசு சொல்ல முடியுமா? எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோ ஒரு தனிநபர் கமிஷன் அறிக்கையை நடைமுறைப்படுத்தியிருக்காங்களே? இல்லையே. தனிநபர் கமிஷனுங்கிற காலம் கடத்துறது தானே. அதுக்கு விரைவாக ஒரு அறிக்கை எடுக்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். உயர்நீதிமன்ற நீதிபதி குழு போடுங்க அப்படிங்கிறோம். ஒரு நபராக இல்லாமல் 5 பேர் கொண்ட குழு போடுங்க. அது இந்த ஆணையத்தின் மீது நீங்க வைக்கின்ற இந்த விமர்சனங்கள் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் அதே மாதிரி தான் ஸ்லோ ஆகுன்றீங்களா? அதுவும் அரசு சார்ந்ததானே. நீதிமன்ற டைரக்ஷன் தான். அதுவும் அரசு சார்ந்ததானே. அதுவும் அரசு சார்ந்த இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் போலீஸ் அதிகாரி தானே அவர் வேற மாநிலத்தை சேர்ந்த ஒரு போலீஸ் உயர் அதிகாரி இல்லையே. சார், நீதிமன்ற ரிப்போர்ட் கொடுங்க சார். நீதிமன்ற ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நீதிமன்ற ரிப்போர்ட் இதுவரைக்கும் நீதிமன்றத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், அஸ்ராகாருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்ல. அஸ்ராகார் கண்டிப்பா கொடுப்பாரு. அஜித் படுகொலை என்ன நடந்துச்சு? சென்னை இதில் முதல் நடந்த அஜித் படுகொலை, காவல்துறை படுகொலை என்ன நடந்துச்சு? காவல்துறை ஒரு முடிவு எடுத்துச்சு, திரும்ப வந்து வேற மாதிரி நான் வந்து அதன் முடிவு பல தலையீடுகளுக்கு அப்புறம் அந்த நடவடிக்கை மாறிச்சுல்ல. அப்போ இது தொடர்ச்சியாக தலையீடு நிறைய செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வரோம். சொல்லுங்க. இந்த ஒரு விஷயம். அடுத்த விஷயமா நம்ம பார்க்குற என்னன்னா, இப்போ இந்த இழப்பீடை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் மாநில அரசு கொடுத்துருக்கு, மத்திய அரசு 2 லட்சம் அறிவிச்சிருக்காங்க. விஜய் 20 லட்சம் அறிவிச்சிருக்காரு. விஜய் 20 லட்சம் அறிவிச்சிருக்காரு. அவர் இன்னும் கொடுக்கல. காங்கிரஸ் கட்சி 2 லட்சம் கொடுத்துட்டாங்க. 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் கொடுத்துருக்கு, மாநில அரசு கொடுத்துருக்கு. எங்களுடைய வாதம், ஒரு தனி மனிதனுடைய படுகொலைக்கு ஒரு 20-30 லட்சம் மட்டும் தீர்மானிக்கிறது எந்த வகையில் சரியானதாக இருக்கு? இல்லை, நீங்க தான் படுகொலையை ஃப்ரேம் பண்ணீங்க சார். அது நடந்து முடிந்த விபத்து படுகொலை. நீங்க நிச்சயமாக உங்க வாதத்திலிருந்து நீங்க அப்ளை ஆயிட்டு இருக்கீங்க சார். இல்லை, நான் நிச்சயமா சொல்லி இது படுகொலை தான். ஏன்னா நீங்க விபத்துன்னு சொன்னீங்கன்னா, விபத்து ஒரு சிலர் 1-2 நடக்கிறதாக இருக்கலாம். 41 பேர் செத்துருக்கிறாங்க. 41 பேர் எப்படி செத்தாங்கன்னே தெரியல. நைட்டோடு நைட்டாக போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டிருக்கு. மருத்துவத்துறை என்ன சொல்லுது? சாயந்தரம் 6 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. அவ்வளவு விரைவாக தெளிவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் நாங்கள் விசாரிக்கல, அவர் சொல்கிறாரு, என் மனைவி போயிட்டாங்க, என் மனைவி இறந்தது எனக்கு தெரியாது, என் மனைவி இறந்தது தெரியாது, ஆனால் என் மனைவி வச்சிருந்த செல்ஃபோன், பர்ஸ், பத்திரமே எங்களுக்கு சேர்ந்துச்சு. அது மட்டும் எப்படி காவல்துறை கைக்கு கிடைச்சு? அப்போ ஏதோ நடந்திருக்குங்கிறது தான் எல்லாருடைய குழப்பங்களும் இருக்குது. அவர் விஜய் பேசுனது சரியா, நான் விஜய் கைது பண்ணக்கூடாது, விஜய் நேர்மையானவங்க, அந்த விவாதத்துக்கெலாம் நான் வரலை. இது திட்டமிட்டப்பட்ட படுகொலை. அது விஜய் நடந்திருந்தாலும் தவறு. இப்போ நீங்கள் குறிப்பிடக்கூடிய எல்லா விஷயங்களும் விசாரணை முடிவில் வெளிவரும் சார். ஆமாம், வெளி வந்து தான் ஆகணும் அப்படின்றது அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போது இந்த சம்பவத்திற்கு அப்புறம் யார் பொறுப்பேற்பது அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய விவாதம் தொடர்ந்து 7-8 நாட்களை கடந்து போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உண்மையில் யார் சார் பொறுப்பேற்கணும்? என்ன பொறுத்தவரை மாதிரி கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே சார், இது அனைவருக்குமான பொறுப்பு தானே? நிச்சயமாக அனைவருக்குமான பொறுப்பு. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்கள் சொல்கிற நான் முழுசாக நம்புகிறேன்.
அதில் எனக்கு உடன்பாடு கொஞ்சம் கூட கிடையாது. ஆனாலும் மாவட்ட நிர்வாகம் தான் முதல் அடிப்படையே காரணம். அந்த மாவட்ட நிர்வாகம் தன்னுடைய கடமையை சரியாக செஞ்சிருந்தால் இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையும். களத்தில் நாங்கள் பார்த்த விஷயங்களை, ஏன்னா கரண்ட் கட் பண்ணுறது, ஆம்புலன்ஸ் வந்தது, பல்வேறு நிகழ்வு, அதெல்லாம் வந்து எதேச்சை நடந்ததா இல்லை கருத்துக்கள் தொடர்கிறது நம்ம பார்க்கலாம். அல்ல, அது எதேச்சை நடந்தா இல்லை நம்மளுக்கு தெரியாது, அது வந்து இறுதி முடிவு. ஆனால் மாவட்ட நிர்வாகம் இது மெத்தனமாக செயல்பட்டது அப்படிங்கிறது தான் ஆணித்தரமான நான் வாதமாக வைக்க விரும்புகிறேன். நான்காவதாக இந்த நிவாரணம் இரட்டிப்பாக்க கொடுக்கணும். இறந்தவங்களுக்கு 50 லட்சம் கொடுக்கணும், அதில் வந்து காயம்பட்டவங்களுக்கு குறைஞ்சது 10 லட்சம் கொடுக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் இறந்தவங்க கூட அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 17-16 பேருக்கு மேலே பட்டியலினத்தை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. இப்போ பட்டியலும் ஒரு சிறிய குறுக்கீடு, நீங்கள் சொன்ன மாதிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருக்கட்டும், ஆட்சியராக இருக்கட்டும், அரசு ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன், கண் துடைப்பிற்காகவாவது உடனடி ஒரு பணியிடை நீக்கம் அல்லது ஏதாவது செஞ்சுருந்தா, ஆனால் அரசு தாங்கள் செய்த தவறு ஏற்றுக்கொண்டதாக ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்குதா? ஈகோ இருக்குதா? இல்லை, அது தெரியல, இருக்கலாம். இல்லை, ஏன்னு கேட்டால் இப்போ எங்களுக்கு வரக்கூட சந்தேகம் தானே. அருணா ஜெகதீஷன் கமிஷன் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் கலெக்டர் மேலே சார்ஜ் வைக்கிறாங்க, எஸ்பி மேலே சார்ஜ் வைக்கிறாங்க, ஐஜி மேலே சார்ஜ் வச்சுருக்காங்க, டிஐஜி மேலே கீழே தாசில்தார் வேறு, ஒருத்தர் கூட இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே. ஒருத்தர் மீது நடவடிக்கை இல்லையா? எந்த நடவடிக்கை எடுக்கலையே. ஒன்று செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? அதிமுக பீரியடில் ஓஏ வேலை கொடுத்தாங்க, இவர் வந்து அவங்க குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி வேலை கொடுத்தாரு. அது ஒன்று தான் உயர்வு கொடுத்துருக்காங்க, பதவி உயர்வு, அவ்வளோதான் நடந்திருக்கு. மற்றபடி அருணா ஜெகதீஷன் கமிஷனில் அரசு அதிகாரிகள் தவறை சுட்டிக்காட்டி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் மீது நிவாரண நடவடிக்கை எடுக்கலையே. எல்லாத்துக்கும் பதவி உயர்வு தானே கொடுத்துருக்காங்க. அது உள்ள இன்னொரு கேள்வி இருக்குது சார். அது நீதிபதி ஆணையத்தோட கள ஆய்வு அறிக்கை என்பது, அந்த அறிக்கையை தந்ததோடு அவர்களுடைய வேலை முடிந்து விடுமா, இல்லை அவர்களுக்கான அதிகாரம் என்பது அவ்வளவுதானா? இல்லை, 2 விஷயம் சார். இது அவங்களுடைய கள ஆய்வு அறிக்கை கொடுத்தோன்னு முடிஞ்சிருங்கிறது தான் உண்மை. அவங்க அந்த பணியிலேருந்து விளைவிக்கிறாங்க. ஆனால் அந்த பணி யாருக்கான பணம்? மக்களுக்கான பணி. அவங்க செலவினங்கள் எல்லாமே மக்கள் வரிப்பணத்தில் செலவழிக்கப்படுது. குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு 3 மாதம் 5 மாதம் வந்து அறிக்கை நடத்தினா ஒரு 5 லட்ச ரூபாயில் வந்து 10 லட்ச ரூபா அவங்க சம்பளம் மொத்தம் எல்லாம் பார்த்தா ஒரு 50 லட்ச ரூபா வந்து 1 கோடி ரூபா அதுக்கு செலவழிக்கப்படுது. அதுக்கான தீர்வு என்ன? எதுக்காக அந்த கமிஷன் அமைக்கப்படுது? அப்போ இந்த கமிஷன் அமைக்கப்பட்ட தீர்வை செய்ய முடியாத ஒரு அரசாங்கம் இன்னொரு கமிஷன் ஏன் அமைக்கணும்? அதான் என் வாதம். உங்கள் முன்னாடி உங்கள் கமிஷன், நீங்கள் ஆட்சிக்கு வந்து முன்னாடி ஒரு கமிஷன் ஒரு அறிக்கை உங்கள் கையில் கொடுக்குறாங்க. அந்த கமிஷன் அறிக்கையை நீங்கள் இதுவரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. திரும்ப அதே நபரை நீங்கள் மீண்டும் இன்னொரு கமிஷன் தலைவராக போடுறீங்கன்னா அதனுடைய உள்நோக்கம் என்ன? இதுதான் என்னுடைய வாதம், எங்களுடைய வாதமாக வைக்கிறோம். அப்போ வெளிப்படை, எல்லாருக்கும் வந்து வெளிப்படைத்தன்மை வேணும். அவர் சொல்கிறாரு, நாங்கள் 100% எல்லா வந்து எந்த கொம்பனாலும் எங்கள் ஆட்சியில் குறை சொல்ல முடியாது. 1008 குறை இருக்குது. ஒரு சம்பவம் வந்து நடைபெறுது சார். ஒரு சம்பவம் என்பதை விட ஒரு பெரும் துயரம், கண்டிப்பாக பெரும் உயிரிழப்பு ஏற்படுகிறது. இந்தியாவில் எந்த மாநிலங்களிலும், இல்லை உலகமே திரும்பி பார்த்த விஷயம், எந்த இடத்திலும் வந்து நடைபெறாத நிகழ்வு நடைபெறும் போது உடனே முதலமைச்சர் அங்கே களத்திற்கு செல்கிறார், துணை முதலமைச்சர் செல்கிறார், அமைச்சர்கள் செய்கிறாங்க, ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்படுது. ஸோ இப்போ இதுதானே ஒரு அரசாங்கம் வந்து வேறு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க, அதை ஏன் உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இல்லை, நீங்கள் 2 விஷயம் பார்க்கணும். இது வந்து ஒரு அசம்பாவிதம் தான், யாரும் மறுக்கலை, யாரும் எதிர்பார்க்கா சம்பவம் தான். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததும் வந்து அசம்பாவிதம் தானே. அவங்க சாராயம் குடிச்செல்லாம் செத்து போனால் குடித்தான் இல்லையே. கள்ளச்சாராயம் எங்கே விற்றான்? கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்துக்கு பின்புறமாக விற்றான். விற்றவன் யார்? ஒரு திமுக சேர்ந்தவன் விற்றேன். ஏன் அன்னைக்கு ஏன் வந்து இதே உதய துணை முதலமைச்சரோ அனைத்து அமைச்சர்களும் அங்கே போகலை? ஏன் போகல சார்? நீங்கள் தான் கேட்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேசுகிற ஐஏஎஸ் சமுதாயம் அன்னைக்கு பேசலையே. அமைச்சர் யாரும் பேட்டி கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ பூரா அரசு அதிகாரிகள் தான் பேட்டி கொடுக்குறாங்க. செய்தி தொடர்பாளர் ஆகிட்டார்கள் அவர்கள். செய்தி தொடர்பாளர் ஆனாலும் கூட, ஆனால் முழு பொறுப்பு யாருக்கு இருக்குது? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் அல்லது மாவட்ட ஆட்சியர். அதை தாண்டி போனால் முதலமைச்சர். இப்போ இவங்கெல்லாம் யாருமே பேசலையே. முழுக்க செய்தி ஐஏஎஸ் சமுதாயம் கொடுக்குறாங்க. அவங்க செய்தி கட்சியின செய்தி தொடர்பாளராக முதலமைச்சர் தொடர்பாக நிறைய அறிக்கைகள், நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு. அதுதான் சார் திரும்ப அவங்க வாதமே அதை, எங்களோட வாதமே அதான். அவங்க இதில் இப்போ வந்து வாய் திறக்கவே கூடாது. முதல் பொறுப்பு இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தான். அப்போ அந்த மக்கள் பிரதிநிதிகள் எங்கே போனாங்க?
அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி பிரஸ் மீட் கொடுத்தாரு சார். பிரஸ் மீட் கொடுத்தாரு. அவர் பிரஸ் மீட் கொடுத்தாரும் கூட உண்மையை பேசணுமே. முதலமைச்சர் வந்துட்டாரு, பணம் கொடுத்தாரு. இல்லை சார், பேசலனா ஏன் பேசலன்னு கேட்குறீங்க? பேசினா உண்மையை பேச மாட்டாருன்றீங்க. அவர் என்ன சார், அவர் மேல் நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் இருக்கலாம். இப்போ செந்தில் பாலாஜி நேர்மையானவர், நல்ல ஒரு திறமையானவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனால் இந்த துயரத்தில் அவருடைய பங்களிப்பு அதிகம் இருந்திருக்கணும். இருக்கலைங்கிறதான் குற்றச்சாட்டு. அதிகம் இருந்திருக்கணும். முதலமைச்சர் வந்தார், நிவாரணம் கொடுத்தாரு, பணம் கொடுத்தாரு, மருத்துவ குழு வந்துச்சு, ஆய்வு செஞ்சு. இதெல்லாம் சின்ன சின்ன தவறுகளை திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அந்த தவறுகள் தான் சந்தேகத்தை உருவாக்குது. இப்போ நம்ம அந்த விபத்து நடந்தபோது நடைபெற்ற நிகழ்வுகள், அது சார்ந்த கருத்து விமர்சனங்கள் நம்ம பேசுகிறோம். விபத்து நடந்ததுக்கு அப்புறமா ஏறக்குறைய 10வது நாளில் நம்ம இருக்கும்போது அதன் மீது நிறைய அரசியல் சாயம் பூசப்படுது, பரஸ்பர அரசியல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. குறிப்பாக தாவேகாக்கு ஆதரவாக காவல்துறைக்கு எதிராக, தமிழக அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு ஆதரவாக, தாவேகாக்கு ஆதரவாக அப்படின்னு இன்னும் நான் உடைச்சி பேசணும்னா அதிமுக திமுக தரப்பு அந்த கூட்டணி கட்சிகள் அல்லது இந்த 2 கட்சிகள் இடையே கூட இதை கிளைம் பண்ண பார்க்குறாங்க, அரசியல் மைலேஜுக்காக இதை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அது அப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? கண்டிப்பாக உண்டு. பல தலித் தலைவர் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து பிஜேபி பக்கம் சாயிறாரு, பிஜேபி அவரை வந்து கைப்பாவே ஆக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கெல்லாம் தெரியலை. அது உண்மையாக இருக்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஹெமா மாலினி தலைமையில் வந்து அந்த பாராளுமன்ற குழு வந்துட்டு போனது. இப்போ கூட தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்துடைய தலைவர் நேஷனல் வந்துட்டு போயிட்டாரு. ஆமாம். இப்போ இது மாதிரி விஷயங்கள் கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். ஆனால் இருந்தாலும் இது வந்து பாஜக செய்கிறது. விஜய் கேட்டாது செய்வார்கள் இல்லை. தலைவர்களையோ மாநில அரசு பாஜக நாடாளுமன்ற குழு வருவதையோ இவர்கள் கேட்க போவதில்லை, அவர்கள் வருகிறார்கள். அதான் சொன்னேன். இப்போ அவங்க வாரதுனால இங்கே இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயை பாஜக நெருங்குது, பாஜக தமிழகத்தை உள்வாங்க பார்க்குது. அது லாஜிக்கலாக கரெக்டு தானே சார்? லாஜிக்காக கரெக்ட் தான். அதை தான் நான் திரும்ப ஒருவித ஆதரவு கரம் தானே இது விஜய்க்கு. ஒருவரை நாங்கள் இருக்கிறோம் என்பதாக தானே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்த்தா நீங்கள் பார்த்தா சிங்கப்பூர் மலேசியாவில் கூட கப்பலில் முந்தானெல்லாம் ஒரு ட்வீட்ஸ் போடுறாங்க, வி வாண்ட் சப்போர்ட் விஜய் அப்படின்னு. அப்போ சிங்கப்பூர் மலேசியா இருக்க ஒரு சப்போர்ட்டாக நம்ம வந்து இங்கே வந்து நம்ம அப்படி பார்க்க முடியாது இல்லையா? என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, விஜய்க்கு சப்போர்ட் இருக்கா இல்லையாங்கிறத விட உண்மையை வெளிக்கொண்டு வரணும். தவறு விசை செஞ்சிருந்தா அதில் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான நடவடிக்கை அப்படி சொல்றீங்க. ஆமாம். இப்போ பிஜேபி செய்கிறது இல்லையா தப்பு, அவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்கன்றீங்க. அப்போ நீங்கள் வெளிப்படையாக வாங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்களே, என் ஆட்சியில் எந்த கொம்பனாலையும் 100% எந்த தவறு சொல்ல முடியாது. அப்போ உண்மையை வெளிக்கொண்டு வாங்க. அப்போ உண்மையை வெளிக்கொண்டு வரது அருணா ஜெகதீஷன் கமிஷனால் நிச்சயமாக முடியாது. அது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் அறிக்கை கொடுப்பாங்க. அதில் எந்த எங்களை பொறுத்த, ஏன்னா அவங்க ஏற்கனவே கொடுத்த அறிக்கையை நடைமுறைப்படுத்தலை, இன்னமும் அவங்க செய்ய போகிறது இல்லை. ஆகையினால் நாங்கள் வைக்கிற வாதமே தான், வேறு மாநிலங்களை சேர்ந்தவங்க தான் தலையீட்டு செஞ்சாங்கன்னா உண்மையை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒன்று. இப்போது இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் திரு கருப்பையா, அதாவது நம்ம இந்த சம்பவம் அதன் மீது எழுந்திருக்கக்கூடிய கருத்து விமர்சனங்களாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நான் வந்து ஒரு ரேஷன் கடையாக நம்ம வந்து வரிசையில் நிற்க தயங்குவோம், கடுமையாக குரல் கொடுப்போம், நிற்க முடியாது, எனக்கு மணி இல்லை, வேலைக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரு 5-6 மணி நேரம் காத்திருந்து ஒரு கட்சி தலைவர், ஒரு உச்ச நடிகரை பார்ப்பதற்கு பெருந்திரளாக மக்கள் கை குழந்தை எல்லாம் கொண்டு போய் நின்ற அளவுக்கான அந்த உளவியலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? முதல்ல அது அதை பேச தயங்குறோமோ? முக்கியமான விஷயம் அது. ஏன்னா 2 விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதை ஒட்டி இன்னொரு விஷயம்னா, சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஆழ்துளை கிணறுக்குள்ள வந்து ஒரு குழந்தை உள்ளே விழுந்து ஒரு 10 மணி நேரம் 3 நாள் கழித்து ஒரு குழந்தை உயிரோட மீட்ட சம்பவமெல்லாம் இருக்குது. அது நம்ம நிறையா இந்தியாவில் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. 10 மணி நேரம் தாக்கு பிடிச்ச கை குழந்தைகள் ஆழ்துளை கிணறுக்குள்ள 150 அடி 200 அடி கீழே போய் கூட அந்த குழந்தைய உயிரோட மீட்டிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற வாதப்படி அல்லது அங்கே நடந்த அரசு சொல்கிற வாதப்படி 8 மணி நேரம் 9 மணி நேரம் நின்றாங்க, அவங்களுக்கு மூச்சு திணறிடுச்சு, அதுதான் இருந்தாங்கன்னா, அப்போ அந்த அந்த குழந்தை 10 மணி நேரம் 2 நாள் 3 நாள் இருந்தவங்களும் ஏன் சாகலை? அதுக்கு மூச்சுத்திணறல் ஏற்படலையா? அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குதுங்கிறது ஒன்றும். 2வது, விஜய் ஏற்கனவே ஆரம்பத்தில் வச்ச வாதம், பெண்கள் வரவேணா, குழந்தைகள் வரவேணா, வயதானவங்க வரவேணான்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியும் வராங்க. 3வது விஷயங்கள், தமிழ்நாட்டில் உங்களை நான் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம அரங்கத்திலே விவாதிச்சிருக்கிறோம்.
இன்னும் அரசியல் தெளிவு ஏற்படலை. சினிமா நடிகர் மோகம் என்பது இருக்கு அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் இது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேற்பட்டவங்க கூட விஜய் பக்கம் வராங்களாங்கிறது தெரியலை. ஆனால் 30 வயசுலேருந்து 16 வயசுக்கு இடைப்பட்ட ஆண்கள் வராங்க. அங்கே செத்த பெண்களை பார்த்தீங்கன்னா 60 வயசு பெண்களும் செத்துருக்கிறாங்க. அருக்காணின்னு ஒரு அம்மா இருந்திருக்காங்க, அவங்க 60 வயசு. சந்திரான்னு ஒரு அம்மா இருந்திருக்கிறாங்க, 47 வயசு. இல்லை சார், அதுதான் அந்த பின்னணியில் அந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். தொண்டர்கள் அப்படின்றவங்க அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளார்கள், ஆனால் ரசிகர்களையும் பொதுமக்களையும் என்ன பண்ண முடியும்? அதுதான் அவங்க வச்ச வாதத்தை சொல்ல வரேன். 47 வயசு நம்ம WMA BEd போத் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இப்போ அவங்கள்ட்ட பேசையில் அவங்க வீட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க உங்கள் வீட்டுக்காரம்மா ரசிகரா? இல்லைங்க. ரசிகரா? இல்லைங்க. சரி, நீங்கள் விஜய் கட்சிக்காரா? இல்லைங்க. அவர் ஒரு அரசு ஊழியர், மாநில அரசுடைய ஊழியர், டாஸ்மார்க்கில் ஊழியர் இருக்கார். இல்லைங்கிறாரு. இன்னொரு அம்மாட்ட பேசுகிறப்ப, ஏம்மா உங்கள் மருமக போச்சே, இறந்துச்சே, உங்கள் மருமக வந்து விஜய் கட்சியா? இல்லைங்க. இன்னொருத்தர் பேசல, எங்கே உங்கள் மனைவி என்ன வயசு? 60 வயசு இருக்கானே. உங்கள் அம்மா நீங்கள் விஜய் கட்சியா? இல்லைங்க. என்னங்க அப்போ ஏங்க போனாங்க? சினிமா நடிகர் பார்க்கணுன்னு போனாங்க. அதை தான் என் கேள்வியை முன் வச்சேன். அதைத்தான் நானும் இப்போ திரும்ப வைக்கிறேன். இதை தான் நான் முன்னாடி பலமுறை சொல்லியிருக்கேன். இங்கே மக்கள் அரசியல் மயப்படுத்தலை. 75 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் பாரம்பரியமிக்க ஒரு கட்சி, நீதி கட்சியின் அடிப்படையில் வந்த கட்சி, மக்களை அரசியல் படுத்தலை. அதை செய்ய தவறியது அனைத்து அரசியல் கட்சிகள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பொறுப்பு இருக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படையில் அதை செய்திருக்க வேண்டும் சொல்றீங்க சார். ஆமாம், மோட்டிவேட். தமிழக இல்லை சார், இப்போ மோட்டிவேட்டுங்கிறது தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர்கள் செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவர் கருணாநிதியாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், இப்போ தமிழக திரைத்துறையும் தமிழக அரசியலும் நெருங்கிய தொடர்புடையது தானே? இல்லை, நெருங்கிய தொடர்பு உடையதாக இருந்தாலும் அப்போல்லாம் அவர்களால் அந்த அசம்பாவிதம் நடைபெறவில்லை என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதான் சொல்கிறேன், அப்போல்லாம் இந்த பிரச்சனை ஏற்படலை. இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னா அப்போ எங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதான். இது அரசியல் பகையா, இரல்ல விஜய் அரசியல் வரக்கூடாதுன்னு செய்யக்கூடிய திட்டமிட்ட செயலா, பல்வேறு கோணங்கள் நம்ம விவாதிக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தான், கருணாநிதிக்கும் கலைஞர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் முரண்பட்டு எம்ஜிஆர் வெளியே போனப்போ கூட எம்ஜிஆர் ஒரு அரசியல் நடிகர் தான், ஒரு பெரிய மாசு போச்சு. அன்னைக்கு போல் 40 பேர் செத்தா 30 பேர் செத்தான் எந்த வரலாறு இல்லையே. ஜெயலலிதா வந்தப்போ 30 பேர் செத்தா 40 வரலாறு இல்லையே. விஜயகாந்த் வந்தப்போ கூட 40 செத்தா எந்த வரலாறு இல்லையே. அப்போ இன்னைக்கு சாகுறாங்கன்னா எங்கே இடிக்குது பிரச்சனை? அப்போ அரசியல் விஜய் பக்கம் இளைஞர்கள் ஒன்று திரள்றாங்கிற பயம் அரசியல் கட்சிக்கு வந்திருக்கணும். அதனுடைய பின்னணியாக இருக்கலாம். அல்லது அரசியல் கட்சிகள் தன்னுடைய கேடர்ஸ்க்கு, இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய கேடர்ஸ்க்கு நான் தெளிவாக அந்த மக்களை அரசியல் வழிநடத்தலைங்கிறத என்னுடைய குற்றச்சாட்டாக சொல்லுவேன். இப்போ நான் சரியாக என்னுடைய மக்களை நான் வந்து அரசியல் வழி நடத்தியிருந்தால் ஏன் ஒரு சினிமா நடிகை பின்னாடி போய் இப்படி சாகுறாங்க, 41 பேர் சாகுறாங்க, போகணும் அவசியம் இல்லையே. அவன் யாரும் கூப்பிடலையே, வண்டி வச்சு கொடுக்கல, காசு கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, மாநிலர் சொல்கிற மாதிரி தண்ணி கூட கொடுக்கல, ஏன் போகிறாங்க? ஓட்டு கொடுக்கல, கோழி பிரியாணி கொடுக்கல, எதுவுமே செய்யலையே, ஏன் போகிறாங்க? அப்போ எங்கேயோ பிரச்சனை. அப்போ ஒன்றும் அரசியல் ரீதியாக தான் தமிழகம் மாற்றத்தை நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதான கேள்வியாக இருக்குது. அப்போ அரசியலை நோக்கி மாற்றத்தை நோக்கி தமிழகம் நகருதுன்னா அப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் இந்த செயலுக்கு எதிர்ப்பாக செயல்படுறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எழும்புதில்லை. இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கு வந்து ஒரு பெரும் பின்னடி வருமா? என்னை பொறுத்தளவுக்கு பின்னடி வருவதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா அந்த இறந்த அந்த டைமில் வந்து நீங்கள் வீடியோ நிறைய பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்க ஒரு குழந்தைய சாக கொடுத்துட்டு அந்த அம்மா கொடுத்த பேட்டி, எல்லாருடைய பேட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்களை வர சொல்லலை, நாங்களாக தான் வந்தோம். விஜய்க்கு ஒரு ஆதரவாக இருக்கிறத நம்ம பார்க்க சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்க. அதாவது பிள்ளைகளை பறிகொடுத்தவர் கூட அந்த பேட்டி கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், நாங்கள் ஆதரவாக தான் இருக்கிறோம். பெரும் வியப்பாக இருந்துச்சு அதெல்லாம் நான் பார்க்கும்போது, கடுமையான வியப்பு. அதான் சொல்லலை, இப்போ முந்தான நான் போயிட்டு வரேன், நேற்று ஒரு வீட்டுக்கு போகிறோம், வழக்கமாக இது பாருங்க சம்பவங்களின் போது சகட்டு மணிக்கு திட்டுவதை நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய. ஆனால் இப்போ எந்த பதிவுமே எதிர்மறையாக பார்க்கல, எதிர்மறையாக. அதான் சார், முந்தானத்தொருத்தர் வீட்டுக்கு போகிறோம், அவருடைய முதல் குழந்தை 3 வருஷம் முன்னாடி இறக்குது. இப்போ இந்த சம்பவத்தில் அவருடைய குழந்தையும் அவர் மனைவி இறந்துடுறாங்க. இப்போ அவர் மட்டும் தனி நபராக இருக்கிறார்.
அந்த தனிநபராக இருக்கிற வாதம் என்னன்னா, நான் விஜய் மேலே குறை சொல்ல விரும்பலை, ஆனால் நாங்கள் விஜய் கட்சி இல்லை. அதான் இது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ஒரு அப்போ வந்து நம்ம வந்து பார்க்குறப்ப என்னன்னா, அப்போ தமிழ்நாட்டுக்கு இன்னும் அரசியல் தெளிவு, அரசியல் பயிலரங்கங்கள் தேவை இருக்கு. அது தொடர்ந்து நான் வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன். அதை வந்து நம்ம யார் செய்யலை, நானும் எல்லா அரசியல் கட்சியும், திராவிட முன்னேற்ற கழகமாக மட்டும் இல்லை, திராவிட சார் நீங்கள் சொல்கிற அந்த 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 கருத்தில் அரசியல் மயப்படுத்தப்படவில்லைன்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை தெளிவாக தான் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதான்னு கேட்குறேன். தெளிவு இல்லைன்னு என்ன பொறுத்த நோக்கம். தெளிவாக இருக்கிறாங்கன்னா மாற்றத்துறைக்கு நகர்றாங்கன்னு அர்த்தம். தெளிவாக இருக்கிறாங்க மக்கள், நம்ம அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்னை பொறுத்தவரை அப்போ மாற்று அரசியலை எதிர்பார்க்குறாங்க. திமுக வேணாம், அதிமுக வேணாம், கம்யூனிஸ்ட் வேணாம், ஒரு மாற்று தலைமை நம்ம உருவாக்கணும். அதானே அதனுடைய பொருள், வெளிப்படையான பொருள் அதானே. நீ தெளிவில்லைன்னா தான் இங்கே குழப்பம் ஏற்படுது. இந்த சம்பவம் தொடர்பாக நம்ம பேசும்போது மீண்டும் மீண்டும் மற்றொரு வாதம் முன்வைக்கப்படுவது நீங்களும் அறிவீர்கள். தமிழக அரசு வந்து ஏன் கைது செய்யலை? இதே அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் அவர் கரூர்லேருந்து சென்னை வரதுக்குள்ள தூக்கியிருப்பாங்க. ஏன் தமிழக அரசு வந்து மௌனம் காக்கிறது? முதற்கட்ட வெறுமனே அந்த கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை மட்டும் கைது செய்திருக்கிறார்கள் தவிர புசி ஆனந்த் மீது, இணை செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் மீது வழக்கு பதிந்திருக்கிறார்கள், ஆதரவு உட்பட. ஆனால் ஏன் இன்னும் நெருங்க முடியாமல் இருக்கிறார்களே? ஏன் இந்த மௌனம், ஏன் இந்த தயக்கம், ஏன் இந்த அச்சம் அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. விஜயை இன்னும் வழக்கில் சேர்க்கவில்லை அப்படின்ற எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? அது இப்போ அண்ணன் திருமா கூட இந்த கேள்வி எழுப்பியிருக்காரே, விஜய் கைது பண்ணி ஒரு சந்தேகம் எழுப்பலாமா அப்படின்ற 2 பேருக்கும் அண்டர் திமுகவோட அது தாவேக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பலாமா? அண்டர் டீலிங் அந்த வாதத்தை பிரதான கூட்டணி வலுவான ஒரு தலைவரே இதை எழுப்புகிறார். அந்த கூட்டில் இருக்கிற எழுப்புறாரு. ஆமா. அப்போ இது வந்து எல்லாத்துக்கும் வந்து குழப்பத்தை உருவாக்குறதானே. அப்போ முதலமைச்சர் தான் நான் குற்றமற்றவன், நான் நேர்மையாக நிரூபிக்க வேண்டும். அதனால நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம். அருணாச்சல ஜெகதீசன் கமிஷன் முதிர்ச்சியான அணுகுமுறையாக கூட இது இருக்கலாம். அதாவது மீண்டும் இன்னொரு கலையபரத்திற்கு வந்து அடித்தளம் உருவாக்க அரசு 2 விஷயம் வாதம் முன்வைக்கப்படுது. இல்லை 2 விஷயம் தான். ஒன்று வந்து விஜய் கைது பண்ணுறதுனால இன்னும் தன்னெழுச்சிகள் கூடலாம், அது உண்மைதான், அதில் யார் அந்த மறுப்பில். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிகழ்வில் விஜய் விமர்சனங்கள் நிறையா வந்திருந்தா விஜய்க்கு பயம் வந்திருக்கும். அதான் சொன்னேன் இல்லையா, சிங்கப்பூர் மலேசியாவில் கப்பலில் வந்து இது எழுதுறாங்க, வி ஒன் சப்போர்ட் ஷான் விஜய்ன்னு போடுறான். முந்தானத்து வந்து யூடியூப்லாம் போயிட்டுருக்கு. இப்போ சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இங்கே நடந்த சம்பவத்துக்கு விஜய்க்கு சப்போர்ட்டுன்னு அங்கே போடுறான். அப்போ இவனுடைய அரசியல் தளம் வேறு இன்னொரு லெவலில் எங்கேயே போயிட்டுருக்குங்கிற புரிதல் கூட மாநில அரசுக்கு வந்திருக்கலாம், உளவுத்துறை தகவல் கொடுத்துருக்கலாம். அவர் தொட்டோம்னா இன்னும் கொஞ்சம் விபரீதம் பெருசாக வரணும் கூட ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயலலிதா வந்து கருணாநிதியே கைது பண்ணாங்க, சங்கராச்சாரியாரே கைது பண்ணாங்க. ஒரு பார்ப்பன பெண்ணுன்னு சொல்லப்பட்ட ஜெயலலிதாவால் ஒரு பார்ப்பன சமூகத்தினுடைய முன்னோடி, ஒரு அரசியல் முன்னோடியாக இருந்த சங்கராச்சாரியை கைது பண்ணாங்க. அதனால் அதெல்லாம் வந்து அவங்க ஒரு வீர பெண்மணி அப்படிங்கிறதுக்காக ஸ்டாலினும் இதை செய்யணும்னு நான் வந்து எதிர்பார்க்கலை. ஆனால் உண்மை நிலை வெளிவர வேண்டும், யார் தவறு செஞ்சாங்க. இப்போ அரசியல் தலைமை, கவர்ச்சி நடிகர் என்பதையெல்லாம் கடந்து விட்டு இதில் நாம் கற்க வேண்டிய பாடம் என்ன சார்? இல்லை, கற்க வேண்டிய பாடம் தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறது. ஒன்று, மக்கள் அரசியல் புரிதலோடு இருக்கிறாங்கன்னா மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். 2024 மாற்றத்தை விரும்புகிறாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. மக்கள் அரசியல் புரிதல் இல்லை, மக்கள் என்ன சினிமா மோகத்தில் இருக்கிறான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 75 ஆண்டுகளாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் செய்த தவறு, அதான் என்னுடைய வாதம். அந்த தவறில் எனக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொல்கிறேன். நான் வந்து எனக்கு பொறுப்பு இல்லைன்னு நான் சொல்ல விரும்பலை, எனக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஆகையினால அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு அனைத்து கட்சிகள் இந்த நிகழ்விலிருந்து வெளியேறுவதற்காக கூட்டணியை நோக்கி நகருவார் விஜய் அப்படின்னு ஒரு கருத்துரை நிறைய விவாதம் போயிட்டு இருக்குது. எப்படி சார் பார்க்கலாம்? ஒரு பக்கம் ஒரு சில வந்து ஊடகங்கள்லாம் பேசுகிறாங்கன்னா, ராகுல் காந்தியோட தொடர்பில் இருக்கார், அதனால் ராகுல் காந்தியோட தொடர்பு இருக்கிறனால திமுக அரசு அவர் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு ஒரு பக்கம் விவாதம் போது, இன்னொரு பக்கம் குருமூர்த்தி, ஆடிட்டர் குருமூர்த்தி ஃபோனில் பேசுகிறாரு, விஜய் நேராக சந்தித்தா சொன்னால் அதுக்கு எந்த ஆவணமும் இல்லை வெளியே வரல. ஆமாம், அது போடகமாக போயிட்டு எல்லாமே செய்தி தான், எல்லாமே செய்தி. இப்போ ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் தொடர்பு இருக்குங்கிறது எல்லாம் செய்தி தான். அதுக்கான ராகுல் காந்தி தொலைபேசியில் பேசியது அந்த கட்சியை அட்ரஸ் பண்ணுது, அதை அட்ரஸ் பண்ணுறாங்க. ஆமாம், பேசியதாக குறிப்பிடுகிறார். அவ்வளோதான். ஆனால் குருமூர்த்தியோட சந்திப்பு யாரும் அது பண்ணல. இந்த சூழலில் இவர் வந்து ஒரு இன்னொரு கட்சியோட கூட்டணி வைப்பாருங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை, தெரியலை. நிச்சயமாக வந்து
உடன்பாடு இருக்குதா இல்லையான்றது வேறு சார். இதுலேருந்து நான் மீண்டெழணும், வேறு வழி இல்லை அப்படின்றத ஆற்றில் தத்தளித்து கொண்டிருக்கிறேன், கயிறை நான் பிடித்து விடுவேன்ற நோக்கம் நோக்கி நகர்வார் அப்படின்றாங்க. அப்படி நோக்கினா அவர் பிஜேபி அணியில் தான் சாயணும், பிஜேபியோட தான் அவர் சேர வேண்டிய நிற்பது அவருக்கு ஏற்படும். ஆனால் அவர் பிஜேபியோட சேர மாட்டாருங்கிறது தான் என்னுடைய புரிதல். கண்டிப்பாக விஜய் பிஜேபி பக்கம் அணி சேர மாட்டார். இந்த கலியபரங்களுக்கு நடுவில் 26 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 6-7 மாதங்களில் வரவிருக்கிறது. இது எல்லாமே எலெக்ஷனில் பெர்ஃபார்ம் பண்ணுமா சார்? இந்த சிக்கல்கள் எல்லாமே மக்கள் நினைவில் இல்லை. அதனால தான் நான் என்னன்னா, இந்த கரூர் சம்பவத்தினுடைய ஒரு பக்கம் வச்சு பார்த்தாலும் கூட, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஐடி விங்கில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், 16 வயசுலேருந்து 20-30 வயசு அந்த ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள் மோகம் எல்லாமே மாற்றம் அப்படிங்கிறத V1 விஜய் அப்படிங்கிற மாற்றங்கள் தான். இது நிலையாக இருந்தால் தமிழ்நாட்டு அரசியலில் நிச்சயமாக மாற்றம் நிகழும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. தமிழக அரசியலில் மாற்றம் அப்படின்றது விஜயோட வருகையை நீங்கள் மேலும் வெற்றியாக்க இருக்கீங்க, ஆக்கும்னு சொல்கிறோம். புதியவர்களுக்கான களம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. நல்லது சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் மாற்றங்கள் நடைபெற போகுது என்பதை. நன்றி, உங்களுடைய வருகைக்கும் கருத்து மிக்க நன்றி.